வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எஸ்எஸ்சி பாஸ் பண்ணியிருக்கவங்க இப்போ வந்து 5 கிலோமீட்டர் எப்படி ஓடுறதுன்ட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து சிஆர்பிஎஃப் ஆவடி கிரவுண்டில் தான் போயிட்டு வந்தேன். எனக்கு வந்து 5 கிலோமீட்டர் எப்படின்னா 13 ரவுண்ட் ஓட விட்டாங்க. ஸோ 13 ரவுண்ட் வந்து நான் வந்து எப்படின்னா 5 கிலோமீட்டர் டேரெக்டாக ஓடி ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் தான் ஃபஸ்ட்டு பேட்ச் போனோம். ஃபஸ்ட்டு பேட்ச் போனவங்கள சுற்றி நான் வந்து எப்படின்னா நேராக எப்படி சொல்கிறது, ரோட்டில் தான் ஓடி பழக்கப்பட்டோம். எனக்கா ரோட்டில் தான் ஃபஸ்ட்டு வரைக்கும் இருந்துச்சு அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். பட் ஆனால் அந்த டைமில் நாங்கள் போன உடனே ஃபஸ்ட்டு ரவுண்டில் 13 ரவுண்டு ஓடணுன்னு உடனே நம்ம மைண்ட் செட்டு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியல டக்குன்னு எடுத்த உடனே. ஏன்னா ஒரு ரவுண்டு முடிஞ்ச உடனே இன்னும் 12 ரவுண்டு இருக்குடா, இன்னும் 11 ரவுண்டு இருக்குடா, இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிக்கணும்ல. ஸோ அடுத்தது மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணோம், நம்ம அதுக்கேற்ற மாதிரி பாடி அடாப்ட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயம் இருந்துச்சு. கேவில் வந்து எம்சென்ட் கொட்டி வச்சுருந்தாங்க. அதனால் வந்து கேவில் வந்து எங்களால் வந்து ஸ்ப்ரிண்ட் அடிக்க முடியல. அது ஒரு பெரிய டிஃபால்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்தமாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணோம். இப்போ வந்து அந்தமாரி வந்து 13 ரவுண்டு ஓட விடுவாங்களா, கிரவுண்டில் ஸ்ட்ரெயிட்டில் ஓட விடுவாங்களான்னு தெரியல. பட் ஆனால் இப்போ வந்து மார்க் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு 65 70க்கு மேலே இருந்தீங்கன்னா கான்ஃபிடண்ட்டாக சேஃபாக கூட பண்ணலாம். எனக்கு நார்மல் செஷன் மார்க்கில் எப்படி ஒன்றா வரலாம். ஸோ 5 கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி நீங்கள் ஃபிசிக்கலை கரெக்டாக முடிச்சிங்கனாவே மெடிக்கலில் நம்ம கையில் இல்லை, அது ஆண்டவன் வழின்ட்டு போய்க்கலாம். இப்போ வந்து ஃபிசிக்கல் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். ஃபிசிக்கலில் என்ன டவுட்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள். அதுமாரி எஸ்ஐ ஃபிசிக்கலும் நிறைய பேர் பண்ணிருப்பீங்க. எஸ்ஐ ஃபிசிக்கல் வந்து லாங் ஜம்ப் பொறுத்த வரைக்கும் ரோப் கூட 1 மந்த் எப்போ ஏற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தால் 2 மந்த்ஸ், நார்மல் இருந்து ஏற முடியாதவனாக இருந்தால், ஹேண்ட் பவர் இல்லாதவனாக இருந்தால் 1 மந்தில் ரோப் ஏற வச்சிடலாம். பட் அது லாங் ஜம்ப்னா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். எனக்கு அது டெக்னிக்கல் மிஸ்டேக் பண்ணலாம் ஒருத்தவன், அப்படின்னா அவனுக்கு ஜம்ப் வராது இருக்கலாம். ஸோ வந்து அவனுக்கு வந்து எதனா ஒன்று வரலன்னா ஒன்று வரும், அதை வச்சு இது பண்ணணும். இப்போ அவனுக்கு ஜம்ப் வரலன்ற பட்சத்தில் அவனுக்கு என்ன கொடுக்கணும்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்ப்ரிண்ட் அடித்து அந்த 2 வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணால் தன்னார போய்ட்டு அவன் எப்படி சொல்கிறது கிராஸ் பண்ணுறான் அந்த 4.5 மீட்டர். ஸோ வந்து ஒன்று ஜம்ப் வரவனுக்கு ஜம்ப்பு கொடுக்கணும், இல்லை ஸ்பீடு வரவங்களுக்கு ஸ்பீடை கொடுத்து தாண்ட வைக்கணும். ஃபவுல் கரெக்ஷன் பண்ணணும். இப்போ எஸ்ஐ ஃபிசிக்கல் பண்ணுறவங்களாம் கான்ஃபிடண்ட்டாக வந்து லாங் ஜம்ப் அதுமாரி கரெக்டாக பண்ணிகிட்டே இருங்க. அதுமாரி ரோப் வந்து 6 மீட்டர் வந்து பக்காவாக ஏறணும். அது வந்து பிசிலே தட்டக்கூடாது. ரோப் 6 மீட்டர் கையில் வச்சுருங்க. எஸ்ஐ இவ்வளோ கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ்எஸ்ஜிடி அதேமாரி தான். 5 கிலோமீட்டர்ன்றது சாதாரண மேரத்தான் ஓடுறாங்க எல்லாம். நம்ம வந்து டைம் வச்சு ஓட போனோம் 24 நிமிஷத்துக்குள்ளே. ஸோ அதுக்கோசம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. டெய்லி காலையில் இருந்து ஓடுங்க, ஷூ மாட்டிட்டு ஓடுங்க. ஏன்னா டவுட் இருந்தால் கேளுங்க. என்ன டவுட்னா, நான் வந்து இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸுன்ட்டு சொல்ல முடியாது. நானும் உங்களை மாரி தான் சுற்றி இப்போ நம்ம கூட இருக்கிறவனுக்கு எதனா டவுட்னா தெரிஞ்சுக்கொள்ள, அந்த மாதிரி தான். நம்ம எல்லாம் ஒரு குரூப்பாக கூட க்ரியேட் பண்ணிவிட்டு நல்லா பண்ணலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கிரவுண்டுக்கு தான் வந்தேன். நேற்று வந்து 5 கிலோமீட்டர் ஓடினேன். நேற்று 5 கிலோமீட்டர் எப்படின்னா லாங் ஜம்ப் சார் வந்து லாங் ஜம்ப் பண்ணுனார். லாங் ஜம்ப் பண்ணிவிட்டு ஒரு 4-5 இது தான் நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து ஜம்ப் வராது. அதனால் வந்து நான் வந்து ஸ்பீட் அடிக்கிறேன். ஸ்பீட் அடித்து ஓடலான்னு ஸ்பீடு ஓட விட்டார். ஸ்ப்ரிண்ட் மாரி ஓட விட்டு ஒரு 4-5 இது ஓட விட்டு அதுக்கப்புறம் 5 கிலோமீட்டர் ஓடுறான்ட்டார். 5 கிலோமீட்டர் ஓடனு கால் சின் பண்ண பெயின், ஹெவி பெயின், ஒன்றுமே பண்ண முடியல. எப்போ பண்ணுற மாரி தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஓடுவோம் அப்படின்ட்டு ஓடி ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. பட் ஓடி முடிச்சுட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் நின்றுடலாம், 1 கிலோமீட்டர் நின்றுடலாம், 2 கிலோமீட்டர் ஓடி நின்றுடலாம், 3 கிலோமீட்டர் நின்றுடலாம், இல்லை கடைசி 24 நிமிஷம் ஓடி தான் நிற்போன்ட்டு நின்று. ஸோ அந்த மைண்ட் செட் வந்து நம்ம எப்போ ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். இப்போ லாங் ஜம்ப் வந்து என்னால் 4.5 மீட்டர் தாண்ட முடியும். நான் ஃபிக்ஸ் பண்ணால் தான் என்னால் தாண்ட முடியும். ரோப் 6 மீட்டர் என்னால் ஏற முடியும்ட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணால் தான் என்னால் ஏற முடியும். ஸோ வந்து இது வந்து ஃபிட்னஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, நல்லா ஃபிட்னஸாக இருப்பான், அவனால் பண்ண முடியாது. என்ன கான்செப்ட்னா, ஒருத்தன் ஃபிட்னஸாக இருக்க மாட்டான், அவன் பண்ணுவான். என்ன கான்செப்ட்னா, மைண்டு வந்து நல்லா அதுமாரி வச்சுட்டு இருக்கான். எவன் ஒருத்தவன் மைண்டு நல்லா பாசிட்டிவாக வச்சுட்டு இருக்கானோ அவனால் மட்டும்தான் இங்கே ஜெயிக்க முடியும். ஸோ வந்து எப்போவுமே சரி, இப்போ எஸ்ஐ ஃபிசிக்கல் பண்ணுறவங்களாகட்டும், எஸ்எஸ்சி ஜிடி பண்ணுறவங்களாகட்டும், தயவு செஞ்சு மைண்டை வந்து நீங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக வைங்க. உங்களால் முடியுன்ட்டு நீங்கள் நம்புற வச்சு தான் அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக வரும். ஸோ நெகட்டிவ் தாட்லாம் இங்கே இருக்கவே கூடாது. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. வேறு என்ன டவுட்னா கேளுங்க. இப்போ எஸ்ஐ ஃபிசிக்கல் பண்ணுறவங்களும் சரி, கான்ஃபிடண்ட்டாக பண்ணுங்க. ஓவரால் ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் நாளில் வரும். ஸோ வந்து இப்போ பிசி இது பண்ணவங்களும் கன்ஃபார்ம் பிசி ரிசல்ட்டும் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். எனக்கு கேஸ் முடிஞ்சிச்சு. பிசி கேஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. டிஎன்எஸ்ஆர்பியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. எனக்கு திருப்பணி யாரும் கேஸ் போட்டக்கூடாதுல்ல, அந்த காரணத்துக்கோசம் டிஎன்எஸ்ஆர்பி போர்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய்ட்டு ஒரு முறை போய்ட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு ஒன்ஸ் சொல்லிச்சுன்னா யாரும் திருப்பி கேஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்எஸ்ஆர்பி போர்டே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன தான் இருந்தாலுமே இந்த மந்த் எண்டுக்குள்ளே பிசி ரிசல்ட் வந்துடும். அது கான்ஃபிடண்ட்டாக இருங்க. ஓவரால் வந்துடும். ஓவரால் வந்துச்சுன்னா கூட நெக்ஸ்ட் மந்த்து மெடிக்கல் முடிச்சுட்டு அவங்க ட்ரைனிங் அனுப்ப பார்த்துருவாங்க. நெக்ஸ்ட் மந்த்னா இப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம்லாம் ட்ரைனிங் அனுப்பிச்சிட்டாங்கன்னா கூட அக்டோபர் நவம்பர் 2 மாதம் போச்சுன்னா கூட நவம்பரில் எண்டில் கால்ஃபர் விட்டால் கூட நம்மளுக்கு ஓகே தான். ஸோ இந்த இயர் ரெண்டுக்குள்ளே கூட கால்ஃபர் எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து கான்ஃபிடண்ட்டாக பிசி ஸ்டூடெண்ட்டு ஓரளவுக்கு வெயிட் பண்ணுறவங்க சந்தோஷமாக இருங்க. அது இல்லாமல் திருப்பி பிசி படிக்கிறவங்க கான்ஃபிடண்ட்டாக மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆனுவல் பிளானர் விட்டான்ட்டு ஆனுவல் பிளானரில் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஆனுவல் பிளானர் நம்ப முடியாது. டிஎன்எஸ்ஆர்பி வந்து டிஎன்பிசி மாரி ஆனுவல் பிளானரில் பக்காலாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து கான்ஃபிடண்ட்டாக
இப்போலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுதான் என்ன கேட்டால் சொல்லுவேன். நான் வந்து ஒரு 4 முறை பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன். 4 முறை எப்படின்னாக்கா ஃபிசிக்கலில் தான் விட்டுருக்கிறேன். ஒரு இந்த டைம் வந்து 63 போட்டு லெக் இன்ஜுரி ஆகி போயிட்டு விட்டுட்டேன். ஸோ ஃபிசிக்கலில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒருத்தன் வந்து பிசி படிக்கிறான்னு வச்சு பொண்ணுங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன். பொண்ணுங்க வந்து தயவு செஞ்சு நீங்கள் படிக்கிறீங்க படிக்காத போங்க. 6 ஸ்டார் போகிறதுக்கு ஆள் இல்லை. இப்போதுலேருந்து நீங்கள் கிரவுண்டுக்கு டெய்லி காலைல ஈவினிங் போனீங்கன்னாவே உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். யூனிஃபார்ம் நீங்கள் மாட்டிடலாம். ஸோ பொண்ணுங்க பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு நீங்கள் பிசி எக்ஸாம் தான் நான் யூனிஃபார்ம் தான் மாட்டணும், இந்த சர்வீஸ் தான் போகணுன்ட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்போ ஃபிசிக்கல் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னாவே 6 ஸ்டார் போகிறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் பாட்டில் எடுத்து 50 மார்க் எடுத்து 6 ஸ்டார் போட்டிருந்தா கூட பொண்ணுங்களுக்கு வேலைன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ கட் ஆஃப் இப்போ 47 48 வந்துச்சு பார்த்தீங்களா, 48 போட்டு பாஸ் பண்ணவங்க கூட அந்த 6 ஸ்டார் போட்டு தான் உங்களுக்கு வேலைன்ற கான்செப்ட்டில் தான் இருந்துச்சு. ஸோ பொண்ணுங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து ஃபிசிக்கல் யூனிஃபார்ம் தான் போகணுன்ட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் பண்ணுங்கள். ஃபிசிக்கலில் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கனாவே உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். படிக்கிறது வந்து சிம்பிளாக படிச்சிடலாம். ஒரு 3 மாதம் தான் பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். சிம்பிளாக உட்காந்து இப்போ ஃபுல் ஃபோக்கஸ்டாக படித்தா 3 மாதத்தில் கிளியர் பண்ணிடலாம். நான் வந்து எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ பிசி எக்ஸாமுக்கு தான் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவேன். நான் வந்து ஃபுல் கைடன்ஸ் கொடுக்குறேன். என்னை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களால் கிளியர் பண்ண முடியும். 100% நான் கொடுக்குறதுலேருந்து தான் கொஸ்டின் ஒரு 2 மாரியே கொடுப்பேன். ஒரு எப்படி சொல்கிறது, மினிமம் ரொம்பலாம் வீடியோ போட மாட்டேன். ஒரு 30 வீடியோ போடணும். 30 வீடியோவிலேருந்து 45 கொஸ்டினில் நான் 40 கொஸ்டினுக்கு மேலே வர மாதிரி போட்டுறேன். அந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிட்டு போய்டும். ஆனால் ஒரு வீடியோ எடுத்தேன்னா மினிமம் ஒரு 5 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ் ஆச்சு போடுவேன். எனக்கு ஒரு கன்சிஸ்டன்சி. ஒரு புக் எடுக்கணும், இப்போ 10th புக் எடுக்கணும்னா 10th புக்கில் ஃபுல்லாகவே நான் முடிச்சிடுவேன். டாப் டு பாட்டம் மட்டும் முடிப்பேன். அந்தமாரி தான் நான் பிசி எக்ஸாம் வந்துச்சுன்னா எக்ஸாம் வந்துட்டு கிளியராக முடிச்சிடறேன். எனக்கு எப்படின்ட்டு அதில் தெரியும் கொஞ்சம் விஷயம். ஸோ அந்தமாதிரி பண்ணிக்கலாம். ஸோ பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் ஃபிசிக்கல்ன்றது நீங்கள் பண்ணால் தான் முடியும். எக்ஸாம் கூட நான் ஏதோ ஒன்று பண்ணி உங்களை இது பண்ணி வச்சிருந்தேன் கூட வச்சுங்க. ஃபிசிக்கல் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் மட்டும் தான் உங்களால் முடியும். ஸோ ஃபிசிக்கல் இப்போதுலேருந்தே பண்ணுறங்க. மென்ஸாக இருந்தாலுமே சரி, எஸ்எஸ்சி ஜிடி பாஸ் பண்ணவங்க தயவு செஞ்சு விட்டுறீங்கன்னா இந்த டைம் விட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கப்புறம் ஏஜ் வரலாம், அதுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாமல் போகலாம். எனக்கு தெரிஞ்சவன் போன எக்ஸாமில் 110 போட்டுருந்தான். அவன் சிஆர்பிஎஃப் கிளியர் பண்ணிட்டு போயிட்டான். இந்த எக்ஸாம் இப்போ எழுதினாமல் அவன் 60 கூட வரலான்றான். ஸோ வந்து ஒரு நேரம் போல் உங்களுக்கு இருக்காது. எல்லா எக்ஸாமே அப்படி தான். ஒன்ஸ் கிளிக் ஆச்சுன்னா அதை யூஸ் பண்ணிட்டு அவன் காற்றில் போதே தூட்டிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்தமாரி மைண்டில் வச்சுட்டு தயவு செஞ்சு போய் ஃபிசிக்கல் பண்ணுறங்க. யாருமே கிரவுண்டு போகாது இருக்காதிங்க. இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் கூட 5 கிலோமீட்டர் ரன் பண்ணுங்கள். 5 கிலோமீட்டர்ஸ் ஒரு நாள் ரன் போகிறீங்களா, 3, 2, 1 அப்படி ஓடிட்டு திருப்பி 5 அப்படி கூட போங்க. அப்படி இல்லையா ரெஸ்ட் விட்ருங்க. 1 முடிஞ்சிட்டோடனே ஒரு 2 நாள் ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் 5 அப்படி போங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வாரத்தில் 2 நாள் 5 கிலோமீட்டர் போனீங்கன்னாவே போதும். 5 கிலோமீட்டர் நீங்கள் பாட்டு மாணவரே ஓடிக்கணும்னு அவசியம் இல்லை. என்ட்ரன்ஸ் உங்களுக்கு பிக்கப் ஆகிடுச்சுனாவே அதுக்கப்புறம் ஸ்பீடு எடுத்துகிட்டு டைமுக்குள்ளே வந்துக்கலாம். ஸோ வந்து 5 கிலோமீட்டர் ரன் வரப்போ இந்த வாட்டி கிரவுண்டில் இருக்குமா ரோட்டில் இருக்குமான்னு தெரியாது. ஸோ வந்து நீங்கள் கிரவுண்டு ஏற்ற மாதிரியும் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணிங்க, ரோடுக்கு ஏற்ற மாதிரியும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. கிரவுண்டில் வரும், ரோட்டில் ஓடுறோம். ஸோ அது பிரச்சனை இருக்காது. ஸோ வந்து நீங்கள் ரெண்டுத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவங்க எந்த டைமில் எப்படி வைப்பாங்கன்னே தெரியாது. நல்லா பண்ணுங்கள் மக்களே. என்ன டவுட்னாலும் கமெண்ட்டில் போடுங்க. இது நமக்கான டிஎன்எஸ்ஆர்பி ஆஸ்பிரன்ஸு டிஃபென்ஸு எல்லாருக்கும் பக்கவாக கொண்டு போகலாம். கான்ஃபிடண்ட்டாக இருங்க, பண்ணிடலாம். எஸ்ஏ ஸ்டூடெண்ட்டும் ஃபிசிக்கல் பண்ணிகிட்டே இருங்க. பாய் மக்களே. வேறு எதனா டவுட்னா கேளு மாமே. டாட்டா, பை பை.